வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் எப்படி சூப்பராக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. அதே போல் ஒரு கப்பில் 1/4 கப் அளவு பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. கழுவிட்டு இது போல் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்லேயே செய்கிறதுனால இது போல் குக்கரில் செய்கிறேங்க. நீங்கள் பொங்கல் போசியில் செய்கிற மாதிரி இருந்தாலும் பொங்கல் போசியில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு இது போல் செய்யலாங்க. 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாங்க. வச்சதுக்கு பிறகு 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்குறேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்குறேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் விட்டுக்கலாங்க. இந்த பச்சரிசி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இது வேகிறதுக்குள்ளேயே இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் வெல்லத்தை 1 கப் எடுத்துகிட்டு இது போல் கொட்டி வச்சுருக்குறேங்க. நல்லா கரைச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு தூசு மண் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு குறைவான தண்ணி தாங்க சேர்த்துருக்குறேன். இது ஜஸ்ட் கரைஞ்சி வந்தால் போதுங்க. இது போல் எல்லா வெல்லமும் கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது 4 விசில் வந்ததுக்கப்புறமா அரிசி இது போல் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு இது போல் நல்லா நசுக்கி அமுக்கி விட்டுக்கலாங்க. நல்லா குழையிற மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலக்கி விட்டுறலாங்க. 3 ஏலக்காய் கொட்டி வச்சுருக்குறேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்குதுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்குது. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுறலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதே மாதிரி பொங்கல் போசிலையும் கூட செய்யலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டிக்கலாங்க நெய்யில். இது போல் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வரட்டுங்க. நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா 10 திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையோட அளவு கம்மியாக இருக்கட்டுங்க, இல்லைன்னா பொங்கல் ஒரு மாதிரி புளிப்பாக தெரியும். இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த பொங்கல்லையே இதையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெல்லம் எடுக்கிறத பொறுத்து தான் பொங்கலோட கலர் வருங்க. நீங்கள் எடுக்கிற வெல்லத்தோட கலர் வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சு, ப்ரௌனாக இருந்துச்சு அப்படின்னா பொங்கலோட கலர் நல்லா வரும். லைட்டாக கொஞ்சம் வெள்ளை கலரில் இருந்துச்சு அப்படின்னா பொங்கலோட கலர் இது போல் தான் வருங்க. இப்போ ஸ்டவ் ஆனில் தாங்க இருக்குது, ரொம்ப சிம்மில் இருக்குது. நல்லா கிளறி விட்டுடலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிளறினதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த சிம்மிலேயே நல்லா இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.